இது எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்த சிவயோகி யூடியூப் காணொளியின் சுருக்கமான பார்வை. நம்ம அலைபாயிர மனசை அடக்க நாமெல்லாம் தினமும் எவ்வளோ போராடுறோம் இல்லையா? ஆனா எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறதை விட, ஒரு குதிரையை அடக்கும் முன் அது எப்படி தாவுதுன்னோ, பைக்கை ஓட்டும் முன் பிரேக் எங்க இருக்கணும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எண்ணங்களோட மெக்கானிசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதலாவதாக, எண்ணங்கள் வெளியிலிருந்து வர தூண்டுதல்களால இயல்பாகவே உருவாகுது. நான் சும்மா அமைதியா இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. வண்டி ஓட்டும்போது வெளியே பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள தம் மனைவி கிட்ட தீவிரமா சண்டை போடுற ஆள் மாதிரி மனம் ஏதோ ஒரு கற்பனையில ஊழிக்கிட்டே தான் இருக்கும். இரண்டாவதாக, எந்த செயலும் செய்யாம வெறும் கற்பனையிலேயே மிதக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. சும்மா எண்ணங்களை மட்டுமே ஓட விட்டுட்டு இருந்தா அது நரம்பு தளர்ச்சியை உருவாக்குறதோட சில போலியான சாமியார்களுக்குள்ள கடவுளே நேர்ல வர்றதா தோன்ற பிரமை அளவுக்கு நம்ம மனநலத்தை மோசமா பாதிச்சிடும். இறுதியாக, இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கான மிகச்சிறந்த ஆயுதம் செயல் மட்டும்தாங்க. உங்களோட தற்போதைய தேவை என்னவோ அதுக்கான செயல்ல உடனே இறங்கும்போது தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே மறைஞ்சிடும். எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறது தவம் கிடையாது. நாம செய்யற செயல்ல முழுமையா ஈடுபடுறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான தவம். ஆக, வெற்று கற்பனைகள்ல உங்களை தொலைச்சிக்காம உங்களோட தேவையை நோக்கிய தீவிரமான செயல்ல இறங்குறது மட்டும்தான் மனசை உங்க வசப்படுத்துற ஒரே வழி.